மாவு செய்கிறதுக்காக பச்சரிசி ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்சு செய்யுங்க, அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். 10 நாள்னாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம அப்படியே காஞ்ச அரிசி மாவு போட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஒரு காட்டன் கிளாத் ஒன்று விரித்து அப்படி போட்டுக்கோங்க. இதுவே நல்லா தண்ணியெலாம் உறிஞ்சிட்டு காஞ்சா போதும். ஃபேன் காற்று கீழே காய வச்சு எடுத்துக்கலாம். இது காஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், ஃபேன் காற்றுல ஒரு 1/2 மணி நேரமாக வச்சுருந்தோம். நல்லா அரிசி காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஈரம் இருக்கணும், ஆனால் கையில் பாருங்கள் ஈரம் இல்லை. ஆனால் அரிசி லைட்டாக ஈரப்பதமாக தான் இருக்குது. கையில் ஈரம் ஒட்டாது. இதுதான் கரெக்டான ஒரு பதம். இப்போ அரிசி அரைச்சிக்க வேண்டியதான். வீட்டில் இருக்க மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசியில் பாதி மட்டும் இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2 பார்ட்டாக போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை மாதிரி ஒரு சன்னி வச்சுட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குருணையாக இன்னொரு டைம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தால் மறுபடியும் சளிக்கணும். மீதி இருக்கிற மாவே சளிச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவும் சளிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச ஃபஸ்ட்டு டைம் அரைச்ச மாவை சளிச்சாச்சு. மீதி இருந்த அந்த குருணை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு அந்த மீதி இருக்கிற அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2வது டைம் அரிசி எடுத்துக்கிறதோட மீதி இருந்த அரிசி அரைக்கும் போது ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துருக்கோம். அதை அப்படியே அந்த அரிசியோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு சுக்கு எடுத்துகிட்டு டீக்கல்ல தட்டிட்டு அப்படி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தோம்னா அரைப்படாது இல்லையா, அதனால் இதை அப்படியே அந்த அரிசியோட இந்த சுக்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த 2வது டைமும் அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறோம். அரிசி அரைச்சி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போது மாவு தயாராக இருக்குது. அடுத்ததான் நம்ம சர்க்கரை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் சர்க்கரை அளவாக எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம். அதே டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். சர்க்கரை நல்லா கரைச்சி கொதிச்சு வரணும். நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்து செய்யலாம். அப்படி வெல்லம் எடுத்தீங்கனாலும் 1/2 கிலோ அரிசினா 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் நம்ம மாவு செய்வோம் இல்லையா, சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சிட்டு ஒரு கம்பி பாத அளவுக்கு பாகு வரணும். அது சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெடி ஆகட்டும். கருப்பு எள்ளு கொஞ்சமாக எடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு எடுத்து ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த எள்ளோட ஈரத்தன்மையெல்லாம் அந்த மாதிரி போனதுக்கப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ எள்ளு பொரிய ஆரம்பிச்சது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவில் சேர்க்கறதுக்காக இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு. பாகும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எள்ளும் பொட்டுக்கடலையும் அப்படி இதில் சேர்த்துருவோம். பாகும் ரெடியாகி எடுத்துட்டு வந்துட்டோம். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு பாகு இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒன்றா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ஏன்னா ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான மாதிரி ஆயிடும் இல்லையா, அதனால் பாதி அளவு சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு பாதி அளவுக்கு தான் நம்ம பாகு சேர்த்தோம். இதுவே கரெக்டாக ஆயிடுச்சு. ஒவ்வொரு அரிசியை பொறுத்தது தான் இந்த பாகோட அளவு. நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மாவு பிடிக்க ஆரம்பித்தா கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி கைகளால் எடுத்து விட்டுருக்கோம். அப்படி இது இப்படியே இருக்கட்டும். வேறு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு தாம்பூலமோ இல்லை தட்டு ஏதாவது எடுத்துகிட்டு பிளேட் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம்.
இவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான கோவில் மாவிளக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் பிகினர்ஸாக இருந்தால் கூட செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பார்த்துட்டீங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.